அழகி புத்தம் புதிய மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். உங்களை எத்தனை பேருக்கு இந்த தொடர் ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி காமிங்க. ஏமா அம்மா கோபப்படுற? யாரு என்கிட்ட பேச வேண்டாம். நான் இந்த வீட்டு விட்டு போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அத பாப்பறனே. ஆடி பாடி சந்தோஷமா இருங்க. ஆனா ஒண்ணு, இனி என் போனா கூட இந்த வீட்டுக்குள்ள வராது. ஏடி நல்ல அதுமா இப்படி பேசுற? எல்லாம் ஒரு அம்மா கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின பட்டத்தை என் கண்ணு முன்னாடி எரிச்ச. எல்லாம் ஒரு அம்மா. பொண்ணாச்சு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே எவனுக்காக ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துடணும். அவ்வளவுதானே உங்க கடமை. அதான் உங்க கடமை முடிஞ்சு போச்சு. போங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டுக்கு நான் போயிடுறேன். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு அவமானமே உங்க வாழ்க்கையில வராது. யாரும் என் ரூமுக்குள்ள வரக்கூடாது. பயப்படாதீங்க. தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டேன். நான் தற்கொலை பண்ண நினைச்சிருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருப்பேன். நான் புதுசா வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறேன். நல்லபடியா தான் இருப்பேன். போங்க. சாகலாம் மாட்டேன். அம்மா தயவுசெய்து என்கிட்ட யாரும் பேசாதீங்க. இருக்கும்போது என்ன யாருமே புரிஞ்சுக்கல. இப்ப நான் போறேன்னா அடுத்தால வந்து பாசம் கட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த போலியான பாசம் எனக்கு தேவையில்லை. அம்மா என்னம்மா இப்படி பேசுற? அத்தை உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. தயவுசெய்து நீங்க வாயை திறக்காதீங்க. எல்லாத்துக்கும் ராஜா தானே காரணம். நான் யாரும் இப்ப குறை சொல்லல. எல்லாம் என் தலை எழுத்து. சரி இங்க என்ன போங்க. நான் பட்டுட்டு வரேன். கல்யாணம் முடிஞ்சு போறேன். அம்மா கிட்ட இப்படி நடந்தா அம்மாக்கு எப்படி இருக்கும்? இனி என் வாழ்க்கையில அம்மாங்கிற வார்த்தையை வாயிலிருந்து வரப்போறது இல்ல. என்னம்மா ஒரு பொண்ணா இருந்து அம்மாக்கு இப்பெல்லாம் தண்டனை கொடுக்க? ஒரு அம்மாவா இருந்து பெத்த பிள்ளைக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே. என்னமோ இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணாத மாதிரி நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி எப்பவும் எனக்கே தண்டனை கொடுத்தா நானும் என்னதான் பண்ணுவேன்? அறியாத வயசுல காதல் வந்தது. எல்லாரும் என்ன கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தினீங்க. அவனும் சேர்த்துதான். அப்ப எனக்கு அது காதல் கூட எனக்கு தெரியாது. அவன் என்ன மாட்டி விட்டா. ஆனா எல்லாரும் அவனை நம்பினீங்க, என்ன நம்பவே இல்ல. சரி அது போட்டோம். அப்புறமா படிப்பு தான் என் உலகன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். படிப்பை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உங்களுக்கே தெரியும். அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சு இப்ப இன்னொரு வாழ்க்கைக்குள்ள என்ன தள்ள போறீங்க. உங்களெல்லாம் நான் என்னத சொல்ல? இவ்வளவு பண்ணிட்டு பாசம் பாசம் போகும்போது எங்ககிட்ட அன்பா இருந்துட்டு போனேன். என்ன போகும்போது அன்பா இருக்கணும்? போதும். இந்த வீட்டுல பொண்ணா பிறந்துட்டு நான் பட்ட பாடலாம் போதும். என்ன மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என் வழி உங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லைல்ல? புரியாமலாம் இல்ல, எல்லாம் புரியும். ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லி? அன்னைக்கு உண்மையிலே ராஜா உன்னை விரும்பினான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். காதலிச்சவனே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான். தைரியமா ஆமா நான் இவளை நேசிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய ஆம்பளையே நான் இவளை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அதையும் மீறி உங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருந்தா உன் வாழ்க்கை நரகமா போயிருக்கும். அதனாலதான் அன்னைக்கு நாங்க அமைதலா நின்னோம். தெரியும் எனக்கு தெரியாது என் பிள்ளைய பத்தி. அவ உன்னை விரும்பினான்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? அன்னைக்கு தோத்து போனது நீ இல்ல, ராஜா. ஆமா அன்னைக்கு காதல தோத்து போனது ராஜா தான். உனக்கு அறியாத வயசுல காதல் வந்தது. அது ஒரு அஃபெக்ஷனா கூட இருக்கலாம், எதிர்பார்ப்பு மேல வர ஒரு ஈர்ப்பு. ஆனா ராஜாவுக்கு அப்படி இல்ல. அவனுக்கு தான் அது முதல் காதல், தீராத வலி. அவனால இப்ப இல்ல எப்பவுமே மறக்க முடியாது. உன்னையும் மறக்க முடியாது, உனக்கு செஞ்ச துரோகத்தையும் மறக்க முடியாது. ஆமாமா உண்மைதான். உனக்குல எந்த பாதிப்புமே இல்ல. உனக்கு அறியாத வயசுல வந்தது. ஆனா அவனுக்கு விவரம் தெரிஞ்சு வந்தது. அவன் மனசுக்குள்ள நீ இருந்தனால உன்ட்ட பழகி இருக்கான். கௌரவம். அவன் எப்பவுமே வீட்டுல பொறுப்பா இருந்து பழகிட்டான். அண்ணன் நம்ம தப்பு பண்ணா அடுத்த தங்கச்சி தம்பி எல்லாம் நம்மளே மாதிரி தப்பு பண்ணிடுவாங்களோங்கிற பயம். எங்க இப்படி பண்ணிட்டோன்னு எல்லாரும் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோங்கிற பயம். பயத்தினால அன்னைக்கு வந்த காதல மறைச்சிட்டான். அதனால நீ பாதிக்கப்படுவன உணரவே இல்ல. இப்ப உணர்தான். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. நாங்க உன்னை என்னைக்கு தப்பா நினைச்சதே இல்லடி. தயவுசெய்து எங்க அம்மா மட்டும் என்கிட்ட பேச வேண்டாம். உங்க அம்மா என்னைக்காவது அதை சொல்லி காட்டியிருப்பாங்களா? யோசித்து பாரு. அம்மாங்கிறது ஒரு வயசு வரைக்கும் என்ன அம்மா. தோல் மேல வளர்ந்துட்டா ஃப்ரெண்டா பாக்கணும். அப்பதானே வெளியில எங்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் எங்க மனசு தோன்றதையும் அம்மா கிட்ட சொல்ல முடியும். எப்பவுமே எனிமி மாதிரியே அலைஞ்சா, ஹிட்லர் மாதிரியே அலைஞ்சா நாங்க தான் என்னதான் பண்ணுவோம்? ஏதாவது சொல்ல முடியுதா? இல்ல வெளியில தான் யார்கிட்ட சொல்ல முடியுமா? ஆமா அறியாத வயசுல 16 வயசுல ராஜா மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அது ஏன் வந்தது எதுக்கு வந்தது எனக்கு தெரியாது. அம்மாதான் பையல கூட பேசத போட்டு கோலை தரிச்சுவேன் அப்படி சொல்லி சொல்லியே என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க. ராஜா மேல வந்தது. அம்மா கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். சொன்னா அடிப்பா
அடிப்பாங்களோ அசிங்கப்படுத்துறாங்களோன்னு பயந்து எனக்குள்ளே வச்சிட்டே இருந்தேன். வச்சு 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 ராஜா மேல காதலா மாறிச்சுது. காதல் வந்தது என்ன அறியாமல அவங்க கிட்ட கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சேன். அதுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. எங்க அப்பா 2 வருஷம் என்கிட்ட பேசவே இல்ல. இத பெரிய பாவத்தை பண்ணின மாதிரி என்ன அருவருப்பா பார்த்தாரு. ஒரு சின்ன பொண்ணோட மனசு வேதனைப்படுமேன்னு கூட யாரும் புரிஞ்சுக்கவே இல்ல. நானும் குற்ற உணர்ச்சியிலே இருந்தேன். நம்ம ஏதோ அசிங்கம் பண்ணிட்டோம் போல, ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல நினைச்சு நினைச்சு கடைசி எனக்கு யாரு மேலயுமே ஈர்ப்பு இல்லாம பண்ணிட்டீங்களே. ஏன் உங்க யாருக்குமே அந்த வயசுல ஈர்ப்பு வரல? உங்கள யாருக்குமே காதல் வரல? அது தப்பான காதல் இருந்தா எடுத்து சொல்லுங்க. அதை விட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. அப்புறமா எனக்கு தான் புரிஞ்சுது நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சேன். பெரிய தப்பெல்லாம் பண்ணல. கடவுளுடைய படைப்புல எல்லா மனுஷனுக்கும் மனுஷிக்கு வர ஒரு சாதாரண ஈர்ப்பு தான். எல்லாத்துக்கும் அந்த உணர்வு வரணும். வந்தாதான் அவன் மனுஷன். எனக்கும் வந்தது. அதை நீங்களே அசிங்கப்படுத்தினா அது அசிங்கமாயிருமா? நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். இப்ப என் மனசு எந்த குற்றமும் இல்ல. அதுக்காக உங்களெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னம்மா இப்படி பேசுற? இல்ல உங்க யாரையும் நான் மன்னிக்கிறதா இல்ல. உலகத்திலே நீங்க மட்டும் தான் உண்மையா உத்தமா வாழ்ந்த மாதிரியும் நாங்களே இதை பாவம் பண்ண மாதிரிலாம் நடத்துனீங்க. போதும், உங்க உறவெல்லாம் எனக்கு போதும். இப்ப என்ன, நான் கிளம்பி வரணும் அவ்வளவுதானே? போறேன், ஒரேடி இதை வீட்டை விட்டே போறேன். எப்படி பேசிட்டு போற பத்தியா அழகி? என்கிட்ட பேசவே மாட்டாளா? இனி நான் என் பிள்ளைய பார்க்கவே முடியாதா? இவ ரோசக்காரி சத்தியமா என் முகத்துல முழிக்க மாட்டா. எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன், புரிஞ்சு நடந்துக்கன்னு. அன்னைக்கு அவ சர்டிபிகேட் ஏறிக்கிறியா? உனக்கு மனசாட்சியே இல்ல? அன்னைக்கு தப்பு நடந்தப்பவே இந்த தப்புக்கெல்லாம் ராஜா தான் காரணம் எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட வந்து நான் சொன்னேன், ராஜா நல்லவன், அவன் கரெக்டா இருக்கான், இவனை தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் இந்த பிள்ளை மேல பண்ணி சுமத்துனீங்க. பெத்தவளுக்கு தெரியாத பிள்ளை பத்தி ராஜா இவன் நேசிச்சது எனக்கே தெரியும். ரூமுக்குள்ளதான் இருப்பான். இவ கொலுசு சத்தம் கேட்டா போதும் அத்து பிடிக்கிட்டு வெளியில வருவான். அப்பவே எனக்கு தெரியும் அவன் அம்மாவை விரும்புறான்னு. நான் சந்தோஷம் தான் பட்டேன், அம்மா என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அதனாலதான் அவனை லவ் பண்ண கூடாது, வைக்க கூடாதுன்னு எந்த தடையுமே போடல. நம்ம சொல்றனால அவங்க லவ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அது வரல எந்த தப்பு இல்லையேன்னு நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு அந்த சம்பவத்துல இப்படி அன்று பல்ட் அடிப்பான்னு சத்தியம் எனக்கு தெரியாது. அம்மா அழுதாலே இல்லையோ நான் சத்தியமா அழுதேன். இன்னொன்னு எனக்கு வெக்கமா வந்தது, இப்படி ஒரு பிள்ளைய நான் பெத்துட்டேனேன்னு. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? செல்வா கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல வேற யார்கிட்ட தான் சொல்லி நான் நிரூபிக்க முடியுமா? செல்வா தான் என்ன பேச விடுறதே இல்லையே. நான் பேசி பல வருஷம் ஆயிப்போச்சு. எங்க என்ன பேச விடுறாரு? ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லியே என்ன எதுவுமே ஒரு பேச விடுறதே இல்ல. இந்தா இவ இருக்கால ரோகித்தனை பார்த்தாலே நடுங்கதான் செய்யறா. ஆனா நீ அப்படி இல்ல. நவீன் என்கிட்ட நல்லதான பழகி எடுத்து இருக்க. நீங்க ரெண்டா ஈக்குவலா இருக்கீங்க. உனக்குமா புரிஞ்சுக்க தெரியல? வெளியில இருந்து பாக்கும்போது அப்படிதான் தெரியும். நவீனும் ஒண்ணும் குறைஞ்சவரெல்லாம் இல்ல, அவரும் அப்படியேதான். நான் ஏதாவது பேச வந்தா என் வாயை அடைச்சிருவாரு. வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லி என் வாய் அடைப்பாரு. லவ் பண்ணிதானே கல்யாணம் பண்ணுன? நீங்களும் அரேஞ்ச் மேரேஜா? நீங்க தான் வச்சு காதலிச்சீங்க. காதலிக்கும் போது அப்படி இல்ல, இப்படி மாறுவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? இங்கேயும் அப்படிதான். எனக்கு என்ன கோவம்னா, ஏன் இந்த வயசுல அவ காதலிச்சான்னுதான். நம்ம பட்ட வேதனையும் வலி அவளையும் ஏன் இந்த வயசுல படணுங்கிறதுக்காக தான் நான் கோவப்பட்டனே தவிர அவளுக்கு காதல் வந்ததுக்காக நான் கோவப்படல. ராஜாவும் அப்படி நடந்துக்கிட்டானா கொஞ்சம் வருத்தமா இருந்தது. எதுக்கு இந்த வயசுல இப்படி அவமானப்படணும்னு கோவம். அதனாலதான் நான் அவகிட்ட கோவப்பட்டதே தவிர அவ பண்ண காரியத்துக்காகலாம் நான் கோவப்படல. ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு யாரையுமே பிடிக்கல. சரி காதல் கிதல் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். ஒரு காதல் பாட்டு கூட அவ கேட்க மாட்டேங்கிறா. அவளுக்கு நடந்தது அப்படி. சரி அவ உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு கதை தட்டு எதுவும் பண்ணிக்க மாட்டாள. அம்மா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, அவ ரொம்ப தைரியமானவா. கதை தட்டு. அம்மா அம்மா என்ன சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறா? மாப்பிள்ளை டால்கெல்லாம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாலி கட்டு, சீக்கிரம் வர சொல்லு. அம்மு அம்முமா என்னாச்சு? என்னாச்சுடே? அம்மா உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்ட்டு போனா, இன்னும் திறக்க மாட்டேக்கா. திறக்கலையா? நல்லா இருக்குடா. என்னம்மா? ஒன் ட்ரெஸ். ஆனா இது தேடி போனாலும் இப்படி ஒண்ணு கிடைக்காது. என்னம்மா? ஓ ட்ரெஸ் தான். எனக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. சரி நான் அம்மாவை பார்க்கணும். உள்ளதா இருக்கா? நான் பார்க்கறேன். நான் கொஞ்சம் பேசணும். பேசிக்க. இனி பேசி என்ன பண்ண போறானா? மன்னிப்பு கேட்பானா இருக்கும். சத்தியமா இவன் மன்னிக்க மாட்டான்.
அன்னைக்கும் வேண்டாம். என்ன கிளம்பியாச்சா? என்ன பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கா. உன் ஜோக்க கட்டி சிரிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. அப்படியே சிரிச்சிட்டாலும் பல்லு புள்ள தெரிஞ்சிரும். யாராவது அம்மா எங்க? கல்யாணத்தன்னைக்கு கூட ஒரு சிரிப்பு இல்ல மூஞ்சில. என்னாச்சு உனக்கு? கிளம்பிட்டு இருக்கா. ராஜா ஏதோ பேசணும்னா போயிருக்கான். ஓ, ராஜா உள்ள இருக்கானோ? அப்படியே அமக்குற மாதிரி அமைதியில இருவாங்களே. இதே ஒரு பையன் ரூமுக்குள்ள பொண்ணு போயிருக்கான்னு தெரிஞ்சா என்னத்துக்கு உண்டில ஆக்கியிருக்க மாட்டீங்க. ராஜா சீக்கிரம் அம்மா வர சொல்லு. நேராவது அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருவான், பேசிட்டு வருவான். நீங்க போங்கண்ணே. அங்க செல்வா தந்து கத்திட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க எல்லாரும். எல்லாரும் இங்க நின்னுகிட்டா அங்க யாரு இருக்கா வர இருக்கிறதுக்கு? வாரம், நீங்க போங்க. இப்படியாவது கல்யாணம் முடிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. ராஜா என்ன பேசுவான்? உன்னை வெளிய போன்னு சொன்னேன். இந்தா கத்த ஆரம்பிச்சிட்டால. அவன் நம்ம மேலே கோவத்துல இருக்கா. இவனை விட்டு வைப்பாளா? போயிட்டு அவமானப்பட்டுட்டு வரட்டும். என்ன பண்ண முடியும்? அம்மா, பேபிமா, ரதி, அபில எங்க? அங்கதான் நிப்பாங்களா இருக்கும். நான் ரதியை இன்னும் பார்க்கவே இல்ல. அவ அக்கா போறான்னு ஒரே உட்கார்ந்து அழுவ. அப்படியா? ஐயோ, அவ ஒரு வாரமா உட்கார்ந்து அழுகிட்டு தான் இருக்கா. அக்கா போறான்ட்டு ஒரே அழுக. ஐயோ, சின்ன காலையில இருந்து இவளை பார்க்கவே இல்லைன்னா பாத்துக்கையே. ஒரே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிடவே இல்ல. தூங்கியே ஒரு வாரம் இருக்கும். ரதி அப்படியா இருந்தா? ஆமா, அக்கா போறான்ட்டு ஒரே அழுக. சரி, நான் போய் ரதியை பார்த்துட்டு வரேன். சரி. அன்னைக்கு இன்னைக்கு எப்பவுமே மாறாம இருக்கிறது அழகி மட்டும்தான். அவ மாறவும் மாட்டா. நான் சொன்னது உங்களுக்கு புரியல? இனிமேல் என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொன்னா நான் சொல்லலையா? அப்பாதான் இந்த ஜொல்ல கொடுத்துட்டு சொன்னாரு. ஒரு மண்ணு எனக்கு தேவையில்லை. முதல் காதல் முத்தம் ரெண்டும் மறக்குமா? நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா? நான் இல்லை என்னிடம், நெஞ்சமோ உன்னிடம். அப்பாதான் கொடுத்துட்டு சொன்னாங்க. வச்சிருக்க, போட்டுட்டு வா. செஞ்ச பாவத்துக்கு லஞ்சமா? நீங்க போக வேண்டாம், நான் போயிருவேன். இல்ல, நான் போயிருவேன். வேண்டாம் வேண்டாம், இது உங்க அரமனை. இந்த வீட்டை விட்டு தான் அப்ப போயிருவேனே. நானே போறேன். எனக்கு சொந்தம் இல்லாதல நான் இருக்க விரும்பல. இனி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. காதல் முத்தம் ரெண்டும் மறக்குமா? நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா? அந்த சொல்ல எடுத்துக்கைய. என்ன சாகடிச்சாதான் எது போக்கு உங்க மனசு இருக்குமா? இல்ல, இந்த வீட்டை விட்டு போற பொண்ணு எல்லா சீர்வரிசையோட போகணும்ல. எங்க வீட்டு பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணி அனுப்புறது எங்க கடமை. இந்த வீட்டை விட்டு முத வெளியில போற பொண்ணு எல்லா சீர்வரிசையோட போகணும்னு அப்பாவோட ஆசை. அப்பா ஆசை நிறைவேற்றுலதான் என் கடமை. எடுத்து போட்டுட்டு வா, அப்பதான் அரண்மனைக்கு மதிப்பா இருக்கும். ஐயோ, இப்ப ஏழுல என்ன சாகடிக்காம இங்க இருந்து போக மாட்டீங்களா? அதான் இன்னும் 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து போயிருவேனே. ஏன் என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? உனக்குன்னு நான் எதுவும் செஞ்சதில்லை, அதான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் நகையெல்லாம் போட்டுக்க. நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டு தப்புதான். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, ஐயோ கடவுளே, எந்த பொண்ணுக்கு என் நிலைமை வரவே கூடாது. ப்ளீஸ் இந்த வீட்டை சீர்வரிசையெல்லாம் வாங்கிக்க. ஒன்னும் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காமே. இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லாமே. நம்ம வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்த நகை நட்டு சரியா கட்டிட்டு போ. இது என்ன, இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்பா ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் வாழதான் போறேன். நான் ஒண்ணு வியாபாரம் பண்ண போல. எனக்கு இது போதும். இது என் சொந்த உழைப்புல வாங்கின சாரி. இது போதும். யாருடைய தங்கம் வயிறும் எனக்கு தேவையில்லை. எது நிரந்தரமோ அது என் கூட இருந்தா போதும். இல்ல, வந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க? யார பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படி உங்களுக்கு கவலைமா இருந்தா உங்க பேபி மாக்கு போட்டு அனுப்புங்க, தங்கத்தாலையும் வைரத்தாலையும். நான் இப்படிதான் வருவேன். எனக்கு எது நிரந்தரமோ அதான் நான் வருவேன். அப்பா மனசு காயப்படுது. எல்லாரும் சொல்லி நீ கேட்கல, இருந்தாலும் என் பேச்ச கேப்ப நினைச்ச.
சரி, கடைசி ஒரு வாய் சாப்பிட்டுட்டாது போய. நீ ஒரு வாரமா சாப்பிடவே இல்லையாமே. ப்ளீஸ், ஒரு வாய் சாப்பிட்டுட்டாது போய. என் மேலதானே கோபம். சத்தியமா உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். எங்கேயாவது போயிருந்தேன். என் அம்மா அப்பாவை தண்டிச்சாலே அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாரி, நான் செஞ்ச தப்பு தான். உன் கல்யாணத்தை வந்து நினைக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி இனி நான் லைஃப்ல ஒரு நாள் உன்னை பார்க்கவும் மாட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போகும்போது மட்டுமாதே இந்த வீட்டு பொண்ணா போயிரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலும் சரி, நேசிச்சாலும் சரி, அது உன் விருப்பம். இந்த வீட்டை விட்டு போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா போ. இந்த வீட்டை விட்டு போற பொண்ணு வேதனையோட போகக்கூடாது. ப்ளீஸ். எப்ப தாலி கட்டே? இப்பதான் 5 நிமிஷத்துல. என் வாழ்க்கையே நரகமாக்கிட்டு சந்தோஷமா போணுமா? ப்ளீஸ், இந்த வீட்டு சீவரிசையோட போ. அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு மதிப்பெல்லாம் இருக்கும். சந்தோஷமா வாழ முடியும். சந்தோஷமா? என்ன உசுரோட சாகடிச்சிட்டு சந்தோஷமா இங்கேருந்து போகணுமா? ப்ளீஸ், எதையும் நினைக்காத. கடைசியா பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உங்க அப்பா கனவோட நின்றுட்டு இருக்காரு. ப்ளீஸ் சொல்லுங்க. இனி ஆயுசுக்கு இந்த வீட்டு பக்கமே வர மாட்டானே. அவருக்கு இனி எந்த அவமானமும் வராதுன்னு சொல்லுங்க. இனி என்ன வச்சு எந்த பிரச்சனையும் அவருக்கு வராது. என்ன வச்சு இனி அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா நான் இவன் இருக்க போறதே இல்லையே. ஏதோ சொல்ற. என்ன? ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டு போய. இல்ல, எனக்கு பசிக்கல. அப்பா காலையில இருந்து சாப்பிடல. நீ ஒரு வாரம் சாப்பிடலன்னு அவருக்கு காலையில தான் தெரியும். அவனால அப்புறம் சாப்பிடவே முடியல. அப்புறம் கையை எடுங்கன்னு சொன்னேன். அது வந்து கை செய்து கையை எடுங்க. உங்களை மாதிரி எனக்கு யாரையும் அசிங்கப்படுத்த தெரியாது. உங்களை மாதிரி எனக்கு காட்டி கொடுக்க தெரியாது. ப்ளீஸ் கையை எடுத்துருங்க. சாரி சாரி, தப்புதான். சாரி. எதுக்கு? புரியல. உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சாரி கேக்குறீங்க? இல்ல, அது வந்து இப்போ உங்களால தான் இந்த கல்யாணம் நடக்க போறதுக்காக சாரி கேக்குறீங்களா? இல்ல எனக்கு புரியல. ஏன்? இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டாப் இட். இனி அதை பத்தி பேசக்கூடாது. யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. இல்ல அம்மா, என் பேரை சொல்லாதீங்க. இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட என் பேரை சொன்னது இல்லல. இப்ப என்ன புதுசா அம்மா? நான் ஒழுக்கம் கெட்டவா, திமிரு பிடிச்சவா, அகங்காரி, அவன் பிடிச்சவா, திமிரு பிடிச்சவா, சொல் பேச்சு கேட்காதவா. இத்தனை பட்டத்தை கொடுத்தவங்க தானே நீங்க. இப்படிதானே உங்க வீட்டு பொண்ணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளையவே நல்லபடியா வளர்த்துக்கோங்க. ஐயோ, ஆத்தையில என்ன கொல்லுறாளே. யாரு என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போறேன். போயிட்டு வான்னு சொல்லு. போறவ போறேன்னு தானே சொல்ல முடியும். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு இன்னைக்கு கல்யாணம். கல்யாணம்? சரி. ப்ளீஸ். போறேன். ஐயோ, போயிட்டு வரேன்னு சொல்லு. வந்தாதானே சொன்னதுக்கு நான் போவேன்னு போறேன். அதான் போறேன்னு சொன்னேன். சரி, எங்களெல்லாம் பார்க்க வர வேண்டாம். உன்னை பெத்தவங்க கூட போறவங்கள பார்க்கறதுக்காது வா. எனக்கு யாரும் கிடையாது. அப்படி யாரும் பெத்தவங்க எனக்கு கிடையாது. என் கூட பிறந்தவன் வந்து பார்க்க வந்துக்கிடுவா போதும். மத்த யாரையும் நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. எனக்கு தோணவும் தோணாது. இல்ல, அதுக்கு அவசியம் இருக்காது. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். போறேன். ஐயோ ஐயோ, பெரிய தண்டனையா கொடுத்துருக்காரு. ஐயோ, இல்ல, உன் கல்யாண தண்ணிக்கு நாங்க இருக்க மாட்டேன். இல்ல, நான் போறேன். சாரி அம்மா, சாரி சாரி. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். அண்ணே, ராஜாண்ணே, ராஜாண்ணே. என்னடா ஏன் பதட்டமா வர? என்ன? அண்ணே, அண்ணே, அம்மு, அம்மு, அம்முக்கு என்ன? அம்முக்கு என்ன? அண்ணே, அம்மு கல்யாணம் நின்று போச்சு. என்ன? என்னடா சொல்ற? என்ன சொல்ற? மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு. என்ன சொல்லிட்டு இருக்க? எப்படின்னு விசாரிச்சு பார்த்த. என்னன்னு இப்படி பண்ணிருக்க? என்னடா சொல்ற? உனக்கு அம்முவை பிடிக்காதுதான், அதுக்காக இப்படியே பழி வாங்குவேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் எங்கடா ஓடி போனான்? ஒரு பொண்ணு கூடயா? யார் அந்த பொண்ணு? தெரியலன்னு லெட்டர் எழுதிட்டு போயிட்டான. ஒரு பொண்ணை உசுக்கு உசுரா காதலிக்கிறானா. அந்த பொண்ணு கூட இன்னைக்கு ஓடி போயிட்டானா. அம்மு அவனுக்கு பிடிக்கலையா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான். ஏன் உன்கிட்ட கூட சொல்லியிருக்கான். நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாம இருந்திருக்க. என்கிட்ட யாரும் சொல்லலடா. போன தெரிஞ்ச அம்மு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டல. அம்மு அங்க எப்படி அழுதா போய் பாரு. என்ன வந்து பாரு. அவன் அலங்கோலத்தை வந்து பாரு. ரொம்ப பாவம். நான் இப்படி பண்ணுன. அவன் உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணுனா.
போன அவளை பார்க்க கூட முடியல, பாவமா இருக்கா. இப்படி அவளை அசிங்கப்படுத்திட்டு என்ன? ஏய், நீ எங்க வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை தூக்கிட்டு வந்து அம்மு கழுத்தை தாலி கட்ட வைப்ப. நீ எவனையும் விரும்பிட்டு போ. அம்மு கழுத்தை தாலி கட்டணும். என்ன இந்த கோலத்துல பார்க்கதானே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க? கண் கொள்ளையில பாத்துட்டீங்கல்ல? இப்ப சந்தோஷம் தானே? சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம் தானே? கண் கொள்ளையில பாத்துட்டீங்கல்ல? விட்டுருங்க, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிடுறேன். டாடி, அம்முக்கு எதுவும் ஆகாது. அப்பா இருக்கையில பாத்துக்கிடு. அம்மா பாவம் டாடி, அம்மா பாவம் டாடி. அப்பா இருக்கேனடா, அப்ப பாத்துக்கிடு. செல்வா, என் பொண்ணு வாழ்க்கை 6 மணி நேரத்துல அங்க இருப்போம். இருந்தே ஷோசலா. ஐயோ, வேண்டாம் அம்மா, வேண்டாம். பேசிட்டு போறா, விடு. அவளுக்கு ஆதங்கம். மறுபடி ஓடி போனவனை என் தலையில கட்டி வச்சு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டானா? அதுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்களே என்னையா கூட்டா? அம்மா, எப்படியாவது உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவேம்மா. எப்படியாதுன்னா நான் என்னையா தப்பு பண்ணனே? என்னைய திரும்ப திரும்ப நானே அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். ஓடி போனவனை பிடிச்சிட்டு வந்து எனக்கு கட்டி வைக்கிறீங்க. நல்ல வாழ்க்கை அமையணும் ஆசை சொல்றீங்க. நான் என்ன பாவம் பண்ணனே? எனக்கு உங்க கூட்டமே வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் இனி இங்க வாழ மாட்டேன். நான் இனி இங்க இருக்கவே மாட்டேன். அம்மா, அம்மா வேண்டாம் அம்மா. நீ எல்லாம் ஒரு பெத்த தாய். அம்மா வேண்டாம் அம்மா. திடீர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் கூட உனக்கு கல்யாணம்னு சொல்லி மேடை வரைக்கும் வந்து அவன் யார் கூட ஓடி போய் திரும்ப எவன் கூட ஓடி போனவள திரும்ப எனக்கு கட்டி வைப்பேன்னு என்னையா எல்லாரும் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு என்னையா வேதனைப்படுத்துறீங்க? நான் உனக்கு புள்ளையா பண்ண தவிர வேற எந்த தப்பு பண்ணல. நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் அம்மா. தயவுசெய்து என்ன உன் புள்ளன்னு சொல்லிடாத அம்மு. நீ அப்படி பேசாத அம்மு. இங்கேருந்து எவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியுமாங்கன்னு தப்பிச்சிரு. இல்லைன்னா இவங்க உன் வாழ்க்கையை நாசமனாக்கிடுவாங்க. என் வாழ்க்கையை நாசமனாக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நாசமனாக்கிடுவாங்க. சொன்ன கேளு, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு. அம்மு, ஏய், இந்த வீட்ல நம்ம ஒத்துக்கொத்து பேசக்கூடாது. பேசினா நமக்குள்ள காதல் வந்துரும். அம்மு, நீ எந்த தப்பான முடிவே எடுத்துறாத அம்மு. நான் எப்பவுமே உசுரோட செத்துட்டேன். இனிங்க சாகிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் எதுக்குடா சாக போறேன்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. அம்மு, விரக்தியில பேசாத அம்மு, பயமா இருக்கு அம்மு. இந்த வீட்டை நீ ஒத்தனால அக்கறையா பேசுறிய. ஆனா ஒண்ணு சத்தியமா நான் இந்த வீட்டை இருக்க மாட்டேன். அம்மு, தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னையே அலட்டிட்டு இருக்கீங்க. உங்க பையனா உங்க பொண்ணு அலட்டுங்க. அம்மு, நீ என் புள்ள மாதிரிதான். அதான் என்ன பாலும் கருத்து தள்ளினீங்களா? அன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஊம மாதிரி இருந்தீங்களா? உங்க பொண்ணுனாலயா? அம்மு, சத்தியமா எனக்கு தெரியாது அம்மு. என்ன என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல செல்வா. என்ன ரோஹித், என்னது? ஒண்ணு இல்ல. நீ பிள்ளை சமாதானப்படுத்து. இங்க இருந்து போயிரம்மா. அவளுக்கான வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா போ அம்மா. நீ எடுத்த முடிவு சரிதான். இந்த குடும்பத்தோட யாரும் வாழ வச்சுக்கிட மாட்டாங்க. தின சாக அடிச்சிருவாங்க. அழகி, வாய் மூடிட்டு நில்லு. போதும், இது வரைக்கும் வாய முன்னது போதும். நீ போ. சரி, வீட்டுக்குள்ள போ. அவளை வீட்டுக்குள்ள போ சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அழகி, நீ என்ன பேசிட்டு இருக்க உனக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட அடி வாங்கிறாத சொல்லிட்டேன். அம்மோ, நீ என்ன வேணாலும் முடிவெடு. உனக்கு எல்லா உரிமை இருக்கு. ஏன்னா இது உன் வாழ்க்கை. நீ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. துணிஞ்சு முடிவெடு. என்கிட்ட அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ துணிஞ்சு முடிவெடு. உள்ள போ அம்மு. ஆமா, உள்ள வா அம்மு. உன் மேல எந்த தப்பு இல்ல. நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில போறீங்க? வா, உள்ள போன்னு சொன்னேன். என்ன அதிகமா கத்த வைக்காதீங்க. இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட மனசுலயும் உடம்புலயும் எனக்கு தெம்பு இல்ல. மனசளவுலயும் உடம்புல நான் செத்து போயிருக்கேன். உங்க யார்கிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல. நான் போறேன். சரி, அவனை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம். ஆனா வீட்டு எதுக்கு போனோம்? நீ போ அம்மா. அம்மா, என்ன யாரும் அம்மான்னு சொல்ல வேண்டாம். இனி என் வாழ்க்கையில எந்த ஆணுக்கும் இடமும் இல்ல, கல்யாணம் காட்சிக்கும் இடம் இல்ல. நான் கல்யாணம் முடிஞ்ச விதவையாவே வாழ்ந்துட்டு போறேன். இப்ப சொல்றேன், நான் ஒரு விதவை. போதண்டி, உசுரோட சாகடிச்சிடாதேடி, உசுரோட சாகடிச்சிடாத. எப்படி பேசுற பாத்தியா செல்வா? நான் இதுக்கப்புறம் உசுரோட இருக்கணுமா? உள்ள போன்னு சொன்னேன்.
சொல்லிக்கிட்டே இருக்க. உள்ள போ சொல்றேன். நான் என்ன உன் பொண்டாட்டியாடா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கான உறவு முடிஞ்சு போச்சு. இந்த வீட்ல எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இந்த வீட்ல இருக்க யாருக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு எந்த உறவு முறையும் இல்ல. இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ எவனுக்கும் என்ன உள்ள போக சொல்லதுக்கு அதிகாரம் இல்ல. உன் தங்கச்சி, உன் அம்மா, உன் அப்பா எல்லாத்தையும் உள்ள போக சொல்லு. என்ன சொல்லதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. என் வாழ்க்கையை நாசமனாக்கிட்டு உள்ள போவா. நான் உன்னை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். நீயா ஒருத்தனை கூட்டிட்டு வந்த. இவன் கூட தான் உன் வாழ்க்கைன்னு நீயே சொன்ன. ஆனா அவன் மேல என்ன தப்பு? அவன் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கானே, நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணு கூட வாழ போறேன், இந்த பொண்ணு கூட என்னால வாழ முடியாதுன்னு அவன் தெளிவா சொல்லி இருந்திருக்கான். இவன் என்ன அவமானப்படுத்தணும், என்ன பழி வாங்கினதுக்காகவே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கான். சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா அன்னைக்கு அவன் அடிச்சு வரட்டிருப்பேன். நல்ல பையன், நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ தான் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டிய. அதனால அந்த படிப்புல அவனை கூட்டிட்டு போவான்னு தான் நான் அவனை முடிவு பண்ணினேன். டேய் நடிக்காதடா பிரவீன். வாயை மூடுங்கப்பா பிரவீன், வாயை மூடுங்கப்பா. டேய், நீ யார்கிட்ட பேசுறனே? தெரிஞ்சுதான் பேசுனேன். என் வாழ்க்கையும் இந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் நாக்கிறவத்த பேசுறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறவன் இந்த படுப்பாவி பையன். ஏய், உனக்கு என்னடா எங்க மேல அவ்வளவு வன்மா? ஏன் என் அப்பா வாங்கிட்ட அடிமை வேலை பாக்குறனாலயா? பிரவீன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் சொன்னா கேளு. ரோஹித், டேய், என்னை பத்தி தெரியாம நீ ஏத்து பேசிட்டு இருக்காதா? இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் போனபடி. அது என்ன, எங்க வாழ்க்கை சூஸ் பண்ணதுக்கு இவன் யாரு? நான் என்ன படிக்கணும், நான் என்ன வேலை பார்க்கணும், நான் என்ன சாப்பிடணும், எங்க தூங்கணும், எவ்வளவு காதலிக்கணும், எவ்வளவு காதலிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தீர்மானதுக்கு இவன் யாரு? ஏய், ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு என் பொன்னாட்டி கூட சேர்ந்து கூட நான் உன்கிட்ட கேட்கணுமா என்ன? அடிச்ச மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். ராஜா பத்தி தெரியாம நீ மோதாத. ஏய், ராஜா ஒரு அடி அடிச்சா நீ செத்து போயிடுவேன். இங்க வந்து. டேய் பிரவீன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாய மூடுங்க. போதும், இந்த வீட்டுல அடிமை வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் போதும். ஏய், அடிச்ச செத்து போயிடுவேன். இப்ப நீ வீட்டுக்கு வெளில போ. வெளில போடா. அண்ணா அவன் கோத்துல பேசுறான், விடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பார்த்த ராஜா அத்தை, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. டேய், இனி நீ இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். ஏண்டா இந்த அம்மு மேல உனக்கு இரண்டு அவ்வளவு வன்மா? டேய், நீயும் அம்முவும் காதலிச்சது எனக்கு தெரியும். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? அது இவன் போற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், விடு. உன் நெஞ்சு தொட்டு சொல்லி நீ அம்மாவை விரும்பல, அவகிட்ட ஒரு காதலன் மாதிரி நீ நடந்துக்கல. இல்ல, ஒரு புருஷ மாதிரியே நடந்துக்கிட்டான். அதனால தான் அந்த பொண்ணு உன்னை முழுசா நம்புனா. அதனால தானே உன்கிட்ட அன்னைக்கு விளையாண்டுட்டு இருந்தா. நீ உன் அப்பா வந்தானே அப்படியே மாறிட்ட, அண்டர் பல்ட்டி அடிச்சுட்ட. நீ செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொண்ணு செஞ்சான்னு வாய் கூசாம சொன்னியடா. நீ என்னென்ன பண்ணு அத்தனையும் பார்த்தவன்னா. ராஜா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? போதும், எல்லாரும் என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. போதும் பிரவீன், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். இப்ப பேசலன்னா எப்பவுமே பேச முடியாதாமோ? நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு தப்பு எல்லாம் இவன் தான் பண்ணனா. ஆனா ஒன்ன அசிங்கப்படுத்திட்டு இவன் யோக்கிய மாதிரி நடந்துக்கிட்டான். இந்த குடும்பம் இன்னும் இவனை தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கு. நீ ஏன் வீட்டை விட்டு இப்ப வெளில போயிட்டா உனக்கு நல்லது. நான் அடிச்சு தோர்த்துன நீ செத்து போயிருவேன். பெத்த புள்ளன்னு பார்க்க மாட்டேன், அடிச்சு துவச்சிருவேன். நீ வாய மூட போதே இல்லையா பிரவீனே? சொல்லுமோ, இவன் உன்னை விரும்பினா உன்கிட்ட அன்னைக்கு அப்பெல்லாம் நடந்தது இவன் தானே? இல்ல, இவனை நான் விரும்பவும் இல்ல, இவன் என்ன விரும்பவும் இல்ல, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கவும் இல்ல. அம்மா, போதும், இது வரைக்கும் நான் அசிங்கப்பட்டது காணாது. இல்ல, அதை நான் இப்ப நிரூபிக்கிறனால எனக்கு என்ன ஆயிட போகுது? நான் பட்ட அவமானமும் வலியும் வேதனைக்கும் மருந்து கிடைச்சிருமா என்ன? கிடைக்காது இல்ல. பட்ட அவமானம் தானே. நான் நிம்மதி இழந்தது தானே. போதும், இதுக்கு மேல எங்க அன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நான் போறேன், ஒரு விதவையா நான் போறேன். இனி என் வாழ்க்கையில கல்யாணம் காட்சி எதுக்குமே இடம் இல்ல. இனியாவது என்ன வாழ விடுங்க. நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போறேன். தயவுசெய்து ஒரு முறை சொல்லிக்கிட்டு என்னை யாரு பார்க்க வர வேண்டாம், என்னை தேட வேண்டாம். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன். என்னை விட்டுருங்க, நான் போறேன். வேண்டாமோ, உள்ள போமோ. ஏய், அவளை போசலுக்கு நீ ஆண்டா அடிச்ச மூஞ்சி முறையில பேந்துரும். அம்மோ, நீங்க இருந்து போமோ. நான் உன்னை போச மதிக்க மாட்டேன். உள்ள போ, உள்ள போமோ. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பிரவீன், நீ அங்க இருந்து போயிட்டா உனக்கு நல்லது. நான் அடிச்ச போறதுக்கு முன்னாடி இன்னொரு அதிர்ச்சி சொல்லிட்டே போறேன். இந்த நிக்காலே பேபி, அவளை நான் விரும்புறேன், அவளும் என்ன விரும்புறா.
இல்ல இல்ல ரோஹித், உன் புள்ளைய கொண்ட பாவம் எனக்கு வேண்டாம் நினைக்கிற நீ இல்ல, நானே கொல்றேன். ஒரு நிமிஷம், நான் பெருசெல்லாம் ஒண்ணு சொல்ல போறதில்ல. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுங்க, வச்சு காப்பாத்துறேன். மீறி உங்க விருப்பம், எவனுக்கும் வேணாலும் கொடுங்க. என்ன நீ நாசமனா போங்க. ஏதோ சொல்லாம போனா அன்னைக்கு சொன்னேன்னு என் மனசு உறுத்தும், அதனாலதான் சொன்னேன். பேபிக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவளை பிடிக்கும். இதுக்கு மேல உங்க விருப்பம். இனி இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்துக்க மாட்டேன். இல்லனே இல்லனே அம்மா போகாதடி, என்னை விட்டு போகாதடி. அம்மு வேண்டாமோ, போவாதாமோ. அப்பாவுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போகாத. இவ்வளவு சொல்லி விட்டுட்டு போயிட்டலாம். வா, இப்பவும் உனக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணலல? அழகே, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நியாயத்தோடும் தர்மத்தோடும் நடக்கணும். அவன் தான் மனுஷன். உன்னை பெத்ததை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். பெத்தவளை பழி வாங்கிட்டு போயிட்டல. பெத்தவளோட அருமை உனக்கு இருக்கும் போது தெரியாது. என்ன காலத்துக்கு வேதனைப்பட வச்சுட்டல. போடி, உனக்கு என் அருமை இப்ப புரியாது. நீ அம்மா தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்காக இந்த அம்மா பைத்தியக்காரியா காத்திருப்பேன். போதுமாங்க, நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறிட்டுல. உசுரோட கொண்டுட்டீங்கல்ல. ஏண்டி நீ என்ன சாகடிக்க? நான் என்னடிய பண்ணல. அவ கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலே. இப்படி முடியல, நான் என்னடி கனவாடி கண்டேன். நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுப்போம், போற இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன்னு நினைச்சேன். போற இடத்துலதான் ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு அவளை எதுக்கு நம்ம பொண்ணா பெக்கணும்? பெத்த நம்ம வீட்லயே அவ சந்தோஷமா வாழலன்னா போற வீட்ல அவ எப்படி சந்தோஷமா வாழுவா? இது கூட உங்களுக்கு எல்லாம் புரியாதுல்ல. பெத்த நம்மளாலே அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியல. பெத்த நம்மளே அவளை அவமானப்படுத்தி, அவளை வேதனைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்திட்டோம். போற வீட்ல மட்டும் அவ எப்படி சந்தோஷமா இருப்பா நினைச்சு பாத்தீங்க? போதும், அவ வீட்டு பொண்ணு ஒருத்தர் நல்லதுதான். ஏதாவது ஒரு மூலையில அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். நான் இங்க பைத்தியக்காரியா இருந்துட்டு போறேன். இனிமேல் நீ ஏன் சிரிக்கல, நீ ஏன் நல்ல துணிமணி போடல, நீ ஏன் இப்படி இருக்கன்னு என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. என் பொண்ணு ஏதோ ஒரு மூலையில எப்படி கஷ்டப்பட போறாளோ எனக்கு தெரியாது. நான் மட்டும் இந்த அரமனையில சுகபோகமா வாழவே நினைச்சீங்களா? என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என் பிள்ளைய போயிட்டா, அதுக்காக உங்களை விட்டுட்டு போய்வே நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில வந்தது நீங்க தானே. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. இங்க என்னதான் நடக்கு? ஏன் எல்லாரும் ராஜாவே திட்டுறாங்க? அப்பா, என்னம்மா, நீ கவலைப்படாத. அவன் அப்படி பேசினா அப்பா அதை நம்பிடுவேனா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும்ப்பா, யாரும் நம்ப மாட்டீங்கன்னு. இது அது இல்லப்பா. என்னம்மா? பா, உண்மையிலே ராஜா அண்ணாவுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ற? ஆமாப்பா, அண்ணே நம்ம வீட்டுல நிறைய கட்டுப்பாடு இருக்கு. நம்மளே அதை மாத்திட்டோம்னா எல்லாரும் அதே மாதிரி மாறிடுவாங்கன்னு தனக்குள்ள இருக்க ஆசை கனவு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்படி இருக்குப்பா. அண்ணனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். ஏதோ சும்மா சொல்ற? ஆமாப்பா, நான் கண்ணால பார்த்தேன்ப்பா. என்ன சொல்ற? நான் 2-3 வாட்டி கண்ணால பார்த்துட்டேன்ப்பா. அண்ணனுக்குள்ள காதல் இருக்கு. சில நேரம் அண்ணன் தன்னை அறியாம அதை வெளிப்படுத்திருந்தான். நீ சொல்றது உண்மையா? ராஜா உண்மையில அம்மா விரும்புறானா? ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு நாள் கார்ல பார்த்தேன். அப்புறம் ஒரு நாள் இந்த கார்டன்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பார்த்தேன். அண்ணனுக்கு அம்மா மேல கொள்ள பாசம், ஆனா வெளிப்படுத்த மாட்டான். இது அம்மா இருக்கும்போது சொல்லிருக்க வேண்டியதானே? அம்மா போட்டு இருக்க மாட்டேன்லப்பா. சொல்ல வேண்டியது நான் இல்லப்பா, அண்ணன் சொல்லிருக்கணும். இப்போ நீங்க அம்மா பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் இவன் மறுபடியும் இல்லைன்னு தான் சாதிப்பா. அவனுக்குள்ள இருக்க காதல் வெளியில வரணும்பா. அவன் சொல்லணும்பா காதல. யாரும் கட்டாயப்படுத்தி வெளியில கொண்டுட்டு வரக்கூடாது. சரியா சொன்ன என் தங்கம். சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். எனக்கு இப்ப தெரிஞ்சிட்டுல, நான் என்ன பாத்துக்கிறது. அண்ணனும் பாவம் தான்ப்பா, மனசுக்குள்ளே அழுறான், சொல்லக்கு தெரிய மாட்டேங்குது. ஈகோ. அம்மா ரொம்ப நல்லவப்பா. இவ்வளவு பிரச்சனையிலும் அண்ணனை காட்டி கொடுக்காம போனா பாத்தீங்களா? ஆமா, இப்பவும் அம்மா ராஜா அண்ணனை விரும்பிக்கிட்டு தான்ப்பா இருக்கா.